பர்சனல் ஒர்க்குக்காக போயிருந்தேன் சிஸ்டர். செல்வம் எஸ் 15 டேஸ் ஆஃப்டர் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போடுவாங்களா ப்ரோ? இல்லை செல்வம், இதை பற்றி நான் இந்த கமெண்ட்லாம் படித்து முடிச்சு லாஸ்ட்டாக உங்களுக்கு தெளிவான பதில் சொல்கிறேன். பிரசாந்த் நெக்ஸ்ட்டு அப்டேட் என்ன தான் ப்ரோ சொல்கிறேன். செல்வம் ஹெல்த் முக்கியம் ப்ரோ, ரொம்ப முக்கியம். முத்துகிருஷ்ணன் ஹாய் சூப்பர் ஹீரோ. முத்துகிருஷ்ணன் லைக் யூ, அதுக்கெல்லாம் நான் தகுதியே இல்லை அந்த வார்த்தைக்கு. பட் நீங்கள் சொல்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. சேம் டு யூ, நீங்களும் சூப்பர் ஹீரோ தான். ஒவ்வொருத்தருமே அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய ஃபேமிலிக்கு சூப்பர் ஹீரோ தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ப்ரோ வாய்ஸ் நாட் கிளியரா? எங்கே போனாங்க 4-5 நாளாக ஆளையை காணவில்லை, எவ்வளோ நல்லது நடந்திருக்கு, நல்லா இருக்கிறியா லோகநாதன்? நல்லா இருக்கேன் ப்ரோ. நல்லது நடக்கும்போது உங்கள் கூட நான் இருக்கணும் இல்லையா ப்ரோ? கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டம் ஒரு கவலையில் நீங்கள் உடஞ்சி போயிருக்கும்போது உங்கள் அத்தனை நபர் கூட நான் இருப்பேன், அதில் எந்த மாற்றமும் இல்லை, கவலைப்படாதீங்க. சில பர்சனல் ஒர்க்குனால போக வேண்டியதாக இருந்துச்சு, அதனால தான் வர முடியல. மற்றபடி இப்போது எல்லாம் முடிஞ்சு. ஃபோனே எடுக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை, எடுத்தாலுமே டவர் இல்லாத ஒரு ஏரியா, அதனால தான் வரல. இப்போ வந்துட்டேன் ப்ரோ. வாய்ஸ் இஸ் நாட் கிளியர். என்னங்க சொல்கிறீங்க? இப்போ வாய்ஸ் இப்போ கேட்குதா? அப்சனாயு 6th பாயிண்ட் 7th பாயிண்ட் பற்றி சொல்லுங்கள். கீர்த்தி கேசன் ஹாய் சார் வெல்கம். அப்சனாயு அது எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை சிஸ்டர். நான் அதை ஒரு வீடியோவாக தான் போடணும் எல்லா பாயிண்ட்டும். எனக்கு நல்லா பட்ட உங்களுக்கு தப்பாக புரிஞ்சுக்கிட்ட நீங்கள் பாயிண்ட்ஸை மட்டும் நான் கொஞ்சம் விளக்கி சொல்கிறேன். சிவமணி எங்கே தலை போனால் 5 டேஸாக காணோம்? பர்சனல் ஒர்க்கு தலை, அதனால தான் வர முடியல, தப்பாக நினச்சிக்காத பங்கு. வெளியூர் டவர் இல்லை, இதுதான் ரீசன்ஸ். கார்த்திகேசன் மார்ச் பேமெண்ட் கிடைக்குமா? மாடு வாய்ப்பில்லை ராஜா. சபரீசன் டி சபரீசன் ஏபி கிடச்சி என்ன யூஸ்? இது ஒரு நல்ல கொஸ்டின். அடுத்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட வாய்ப்பு இருக்குது ப்ரோ. மோட்டோ மாஸ்டர் வெல்கம் பேக். எம்ஹெச்ஐ மாஸ்டர் நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ மோட்டோ மாஸ்டர். நானும் வந்துட்டேன் மோட்டோ மாஸ்டர். இப்போ தான் நான் லைவில் வீடியோ போடுறேன், நீங்கள் ஜாயின் பண்ண இருந்தால் ஃபன்னாக இருந்திருக்கும் மாஸ்டர். நானே நெட்டு வேறு நிறையா போயிடுச்சுன்னு இன்றைக்கின்னா முடிச்சு 2 GB முடிஞ்சுன்னா 500 MB தான் இருக்குது. ஓகே மாஸ்டர், எனக்கு தெரியாது. நான் சரி இவ்வளோ நாள் வரல, இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்துச்சு. நேற்றுலாம் கூட செம்ம டைட் ஒர்க்கு, ஃபோனே எடுக்க முடியல அந்தளவுக்கு, அதனால தான் வர முடியல. கண்டிப்பாக ஒரு நாள் வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நாள் மோட்டோ மாஸ்டர் கூட தாங்க லைவ் போகணுன்னு கடைசி வரைக்கும் போட முடியாமலே போயிட்டுருக்கு அவர் கூட தான். சரி பார்த்துக்கலாம், இது நடக்கணுமோ அது நல்லபடியாக நடக்கும்போது நடக்கும். சரி நம்ம கொஸ்டின் ஆன்சருக்கு வந்துடுவோமா? எனக்கு கமெண்ட் இன்னும் முடியலையா, அதை வந்துட்டாருங்க. பிரியா பழனிசாமி மாஸ்டரும் லைவுக்கு வந்துட்டார், சூப்பர். முகுந்தனுஷ் கேபி வெல்கம். M2 ராஜ ஆறுமுகம் ஹாய் ப்ரோ. தர்ஷனார் எம்ஹெச்ஐ ப்ரோ கூட நான் வைக்க ப்ரோ ஹவ் ஆர் யூ? அதே தர்ஷனா எம்ஹெச்ஐ ஹாய் எம்ஹெச்ஐ ப்ரோ கூட நான் வைக்கவா? ஹாய் ஹவ் ஆர் யூ? என்ன ப்ரோ செலிப்ரேஷன் பண்ண டைமில் இப்படி லைவ் போடாமல்? தர்ஷனா போட முடியாத சூழ்நிலை தர்ஷனா, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, டவரும் கிடையாது, வில்லேஜில் மாட்டிக்கிட்டேன், ஒர்க்கு செம்ம டைட் ஒர்க்கு, அதனால தான் போட முடியல. அப்புறம் இன்னொரு முக்கியமான பிரச்சனை, சளி வேறு லிட்டர் கணக்கில் ஒலிவிட்டுருக்கு. இப்போ மியூட் போட்டு தான் நான் சிந்திருக்கேன், உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு. அதனால் அப்படி உள்ள கெட்டலான நிலைமையில தான் பேசிகிட்டு இருக்கேன் டைம் கிடச்சதுனால. பிரபு எஸ் ஹாய் எம்ஹெச்ஐ ப்ரோ, எங்கே போனீங்க? பர்சனல் ஒர்க் பங்கு, கொஞ்சம் உடம்பு சரியில்லை. தேங்காய் திருடன் ஹாய் வெல்கம். 2 வாரம் எங்கே போனீங்க? பங்கு 2 வாரம்லாம் இல்லை பங்கு, 5ஆம் தேதியிலேருந்து தான் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன 2 வாரங்கிற? ஒரு 5 நாள் இல்லை பங்கு, அவ்வளோதான். வேட்டைக்காரன் ஹவ் ஆர் யூ ப்ரோ? ஃபைன் ப்ரோ, ஓரளவு ரிக்கவர் ஆகிட்டு வரேன். சளி தான் ஒரு ஓவராக இருக்குது, கிளைமேட் சேஞ்ச் ஆனதுனால சரியாயிடும். அப்சனா 3 months ஆகுமா? அப்சனா 3 months ஆகுமான்னு எனக்கு தெரியாது, பட் மை ஹோப் ஏப்ரல் எண்டு மேக்ஸிமம் ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்கணும். வெயிட் அண்ட் வாட்ச். அப்சனா எப்போ ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போடுவாங்க? இது ஒரு நல்ல கொஸ்டின் சிஸ்டர். இப்போ இருக்கிற டைரக்டர்ஸ் வச்சு ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போடுறதுக்கான வேலைகளை அவங்க ஈடுபடலாம். வேறு ஏதாவது தடங்கள் அதுக்கு இருக்கா? இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை. இந்த ஷூரிட்டி ப்ரொடியூஸ் பண்ணணும், சரிங்களா? ஷூரிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி மேபி அந்த 15 நாளுக்குள்ளே ஷூரிட்டி ப்ரொடியூஸ் பண்ணணும். 15 நாள் கண்டிஷன் கிடையாது, இந்த பெயிலுடைய கண்டிஷன் அப்படிங்கிறது திரும்ப கோர்ட்டுடைய ஆர்டர் வர வரைக்குமே அவங்களுக்கு கண்டினியூ ஆகும். ஷூரிட்டிக்கு தான் 15 டேஸே தவிர்த்து அவங்களுடைய பெயிலுடைய கண்டிஷன்ஸுக்கு 15 டேஸ் கிடையாது. எனக்கு ஷூரிட்டிக்கான டேஸ் வந்து 3 டேஸில் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அது மாதிரி ஏன்னா அவங்க இத்தனை பேர் இருக்காங்கல்ல, வெளி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இருக்காங்க. நான் வந்து அங்கே ஆல்ரெடி ஆஜரானதுனால 3 டேஸில் ஷூரிட்டி கொடுத்துட்டு போயிடலான்னு சொன்னாங்க. ஸோ அதனால் 15 டேஸ் ஷூரிட்டி கொடுக்கறதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. அந்த ஷூரிட்டி கொடுத்ததுக்கப்புறம், அதான் ஷூரிட்டி கொடுத்து எல்லாமே ரிலீவ் ஆனதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட சான்சஸ் இருக்குது. ஸோ மேபி 15ஆம் தேதிக்கு மேலே மூவ் பண்ணுவாங்க.
மணிமாறன் ஹாய். தர்ஷனா ராமா ப்ரோ ஷூரிட்டிக்கு தான் 15 பட் கண்டிஷனுக்கு எத்தனை நாளைக்குன்னு தெரியல.